கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் 115 சங்கீதம் 12 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். அதனால தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்தேன். இதோ ஆவியானவர் சொல்றாரு, இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்திருக்கிறேன், ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்திருக்கிறேன். அதனால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த பிள்ளைகள் மேல் தேவன் நினைவு வைத்திருக்கிறாரோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன். தேவன் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னா கர்த்தருக்கு எந்த பிள்ளை பயப்படுதோ, தேவ பிள்ளைகளா இருக்கிறன்னா ஆண்டவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோமோ, பயந்து நடுங்குறோமோ, ஆவியானவர் சொல்லுகிறார், பயப்படுகிற பிள்ளைகளின் மேல் ஆண்டவர் சொல்றார், நான் நோக்கி பார்ப்பேன். தேவனுடைய வசனத்துக்கு பயந்த பிள்ளைகள் மேல் தான் கர்த்தர் என்ன சொல்றாங்களா, நான் நினைத்திருக்கிறேன். இது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்த பிள்ளை நடுங்கி நிற்குதோ அவர்களை நான் நோக்கி பார்ப்பேன். வசனத்துக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நினைத்திருக்கிறேன். வசனத்தை எடுத்து வாசித்து அதன்படி தேவ சமூகத்தில் அந்த வசனத்தின் மேல் கை வைத்து, ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தந்திருக்கிறேன், இதன் மூலமா என்னை ஆசீர்வதிப்பீர் என்று தேவ சமூகத்துல சொல்ற பிள்ளைய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இன்று நினைத்திருக்கிறேன். நம்ம வார்த்தைகளை வாசித்து கொண்டு போனா பத்தாது, ஒரு வார்த்தை மட்டும் நம்மளை விட்டு அந்த வார்த்தை நீங்காது. அந்த வசனத்தின் மேல் கை வைத்து தேவ சமூகத்துல சொல்லணும், இந்த வார்த்தையின் மூலமா என்னை ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதித்த தேவன் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர், நான் இன்று உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்கிறார். பாத்தீங்கன்னா எரேமியா 29 அதிகாரத்துல 11வது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு என்கிறார். அவர் சொல்றார், நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவா இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்க கரத்தில் தேவன் கொடுக்கும்படி கர்த்தர் நினைவாய் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின் மூலமாய் உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். கர்த்தர் நாளும் கூட பேசுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.